பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட மண் வகைகள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வண்டல் மண். வண்டல் மண் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகள். சரிங்களா? வண்டல் மண் வந்துட்டாவே நம்ம ஆறுகளால் படிய வைக்கப்படுறதா வண்டல் மண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் ஆற்று பகுதிகளில் ப்ளஸ் கடற்கரை பகுதிகளில் அதிகமாக இந்த வண்டல் மண் காணப்படும். இது இந்த கிடைக்கிற இடங்களை பாருங்களேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்த காவிரி பாயிற இடம் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அப்படியே வரிசையாக வந்துடும். நீங்கள் அடிக்கடி நியூஸில் கேட்கும்போது இந்த 3 மாவட்ட பேர் வந்துகிட்டே இருக்கும், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் சொல்லிட்டு. ஸோ இப்போ மயிலாடுதுறை பிரிச்சதுனால சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழகத்திலே வற்றாத ஜீவநதி எதுனா தாமிரபரணி. அது ஓடுற பகுதி அப்படியே வந்துடும், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி. சரியா? இது போக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மட்டும் சேர்த்துக்கங்க இதுக்கு, எது வண்டல் மண்ணுக்கு. சரியா? அடுத்து பாருங்கள், கரிசல் மண்ணில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகிறது கரிசல் மண். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ரீகர் மண் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அதுவும் கரிசல் மண் தான். அடுத்து பருத்தி அதிகமாக விளையக்கூடியதுனால பருத்தி மண் அப்படின்னு அழைக்கக்கூடியதும் கரிசல் மண் தான். இது பாருங்கள், கோயம்புத்தூர் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? பருத்தினாவே ட்ரெஸ் கோயம்புத்தூர் தான். அடுத்து மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி அப்படியே சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்துடும் கரிசல் மண்ணுக்கு. அடுத்து பாருங்க, செம்மண். செம்மண் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் 3ல் 2 பகுதி காணப்படுறது செம்மண் தான். சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் 3ல் 2 பகுதி காணப்படக்கூடிய மண் எது அப்படின்னா செம்மண் தான். இது மத்திய மாவட்டங்கள் ப்ளஸ் 2 மாவட்டங்கள்ங்க. எது அப்படின்னா சிவன், ராமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிவன், ராமன். சிவகங்கை, ராமநாதபுரம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2ஐயும் கும்பிட்றவங்க காவி ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க, செம்மண் கலரில். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்மண் அப்படின்னா சிவன், ராமநாதபுரம். சிவகங்கை, ராமநாதபுரம் மத்திய மாவட்டம். அடுத்து பாருங்க, சரளை மண். சரளை மண் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சக்தி எல்லாமே அடிச்சுட்டு போனதுனால உருவாகிறதா சரளை மண். இது ஒரு வளமற்ற மண்ணுன்னு சொல்கிறாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இதான், நீலகிரி மலையில் சில பகுதிகளில் காணப்படுவது. சரியா? அப்போ நீலகிரி மலையோட சில பகுதியில் காணப்படுறது எதுனா சரளை மண். கடைசியாக பாருங்கள், உவர்மண். உவர்மண் நம்ம சோழமண்டல கடற்கரையில் காணப்படுதுங்க. மெயினாக வேதாரண்ய பகுதியில் காணப்படுது. ஏன் அப்படின்னா டிசம்பர் 26, 2004 சுனாமி அலைகள் வந்ததுனால இந்த மண் படிய வைக்கப்பட்டு போயிருக்கும். ஸோ அதிக உப்புத்தன்மை இருக்கிறதுனால இதில் எதுவுமே பயிரிட உகந்ததாக இருக்காது. இது 10th ஜாகிரஃபி புக்கில், தமிழ்நாடு ஜாகிரஃபி லெசனில் இது ஃபுல்லாக இருக்குது. நன்றி.